பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜு ரொம்பவே கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. கதிருக்கு உண்மை தெரிஞ்சோ ராஜு கிட்ட உண்மையை சொல்லல இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப செந்தில் கதிர் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. செந்தில் அவரோட ரூமுக்கு போனதும் கதிர் ரூமுக்கு போனாங்க. அங்க ராஜு முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் என்னாச்சு, என்ன காரணத்துக்காக ராஜு முறைச்சிட்டு இருக்கா தெரியலையே, கடவுளே அமைதியே பேசாம போய் உட்காந்துடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே செந்தில் வந்து கதிரை வாடா எங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சொல்லுன என்ன விஷயன்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா கதிர்ன்னு சொல்றாங்க. எதுக்காகண்ண எனக்கு போய் தேங்க் பண்றீங்க? இல்ல அப்பா சொன்னதுனால நான் ரொம்பவே அப்செட்டா இருந்தேன், மூட் அவுட்டா இருந்தேன். ஆனா இப்பதாண்டா மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கு, தூக்கமும் வருது. இனி என்ன எடுத்தாலும் லஞ்சுன்ற பேச்சுக்கு வரவே மாட்டேடான்னு சொல்லிட்டு செந்தில் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப கதிர் வந்து ராஜி கிட்ட என்னாச்சு ராஜி, என்ன மூட ஓட்ட உட்காந்துட்டு இருக்க, என்ன விஷயன்றாங்க. இல்ல நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ என்கிட்ட உண்மையை மறைக்க மாட்டேதானே? என்ன சொல்ற? உன்கிட்ட போய் நான் உண்மையை மறைக்க மாட்டேனா? இங்க பார், உன்கிட்ட நான் போய் ஏன் சொல்ல மாட்டேன்றது உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி கேக்குறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நிஜமாவே கதிரை, என்கிட்ட நீ எந்த ஒரு உண்மையும் மறைக்கல தானேன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன திரும்ப திரும்ப இப்படி கேட்டுட்டு இருக்க? நிஜமா எந்த உண்மையும் மறைக்கலன்னு சொன்னதும் சரி, அப்படின்னா செந்தில் மாமா லஞ்சம் வாங்கின விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அத்தை சொன்னாங்களா? அந்த உண்மை எதுக்காக என்கிட்ட மறைச்ச? ஏன் கதிர், நான் மட்டும் எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஓப்பனா எல்லாமே சொல்றேன். ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான ஆள் கிடையாது அப்படித்தானே? அதனாலதான் என்கிட்ட நீ உண்மை மறைச்ச, சொல்லு கதிரேன்னு சொல்றாங்க. நிஜமாவே ராஜி, நீ என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்கலையா? ஆமா, எப்ப நமக்கு கல்யாணம் ஆகி உன்னை நான் விரும்ப ஆரம்பிச்சனோ அப்பத்துல இருந்து எந்த ஒரு விஷயமும் நான் உன்கிட்ட மறைச்சதே கிடையாது. ஆனா நீ தான் என்ன வேற யாரோ மாதிரி பாக்குற. அதனாலதான் இவ்வளவு பெரிய உண்மையை மறைக்கிற. நீ என் மேல சத்தியம் பண்ணியும் உண்மையை மறைக்கிறனா அப்ப என்னங்கிறதுன்னு சொல்லி ராஜி கோபத்துல இருக்காங்க. இப்ப கதிர் எப்படி ராஜியை சமாதானம் செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.